Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 14 Export Promotion Test number 4. இந்த test number 4ல 3 topics cover பண்ண போறோம். Export Import Bank of India, Export Credit and Guarantee Corporation, European Economic Community. இந்த 3 ஹெட்டிங்கும் இந்த டெஸ்ட்ல கவர் பண்ண போறோம். Question number 1. Export Import Bank was established in the year dash 1981, 1982, 1991, 1992. So எந்த வருஷத்துல இந்த Exim Bank Export Import Bank establish பண்ணாங்க? So the correct answer is 1982, option B. Second one, loan given to foreign government or government agencies as well as foreign financial institutions for on lending to import from India by Exim Bank is called dash. Overseas buyers credit, lines of credit, pre-shipment credit, overseas investment. அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட், ஃபாரின் கவர்மெண்ட், அதுமாதிரி ஃபாரின் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு இல்லை ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நம்மளுடைய எக்ஸிம் பேங்க் கடன் கொடுக்கும். எந்த காரணத்துக்காக, எந்த பர்பஸுக்காக கடன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக, கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த ஃபாரின் கவர்மெண்ட்டுக்கு இல்லை கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு இல்லை ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கடன் கொடுக்கும். அந்த கடனுக்கு என்ன பேர்? ஓவர்சீஸ் பையர்ஸ் கிரெடிட்டா, லைன்ஸ் ஆஃப் கிரெடிட்டா, ப்ரீ ஷிப்மெண்ட் கிரெடிட்டா, ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபாரின் கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு நம்ம நாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக லோன் கொடுத்தா தட் இஸ் கால்ட் lines of credit. Option B is the correct option. Question number 3. Dash scheme was designed to enable commercial bank to finance the imports of export imports. எந்த ஸ்கீம் டிசைன் பண்ணியிருக்காங்க, எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் பேங்க்குக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த கமர்ஷியல் பேங்க் என்ன டிசைன் டு எனேபிள் கமர்ஷியல் பேங்க், கமர்ஷியல் பேங்க்குக்கு பேங்க் எனேபிள் பண்ணுறதுக்காக, ஹெல்ப் பண்ணுறதுக்காக இம்போர்ட். அவங்க எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்வதற்கான இன்புட்டை வேறு நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக. அதாவது எக்ஸ்போர்ட் இன்புட்ஸை நம்ம ஏற்றுமதி செய்ய தேவையான பொருளை உற்பத்தி செய்வதற்கான உட்பொருளை வெளிநாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் பேங்க் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான டிசைன், அதுக்கான ஸ்கீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீஃபினான்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டா, ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் எக்ஸ்போர்ட் பில்ஸா, பல்க் இம்போர்ட் ஃபினான்ஸா, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்காக இம்போர்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இன்புட்ஸ், அது பல்க் இம்போர்ட் ஃபினான்ஸ், பல்க் இம்போர்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு பேர். Question number 4. பல்க் இம்போர்ட் ஃபினான்ஸ் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டேஷ். எந்த வருஷத்தில் இந்த பல்க் இம்போர்ட் ஃபினான்ஸ், அதாவது இந்த இம்போர்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இன்புட்ஸ், அதுதான் பல்க் இம்போர்ட் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம். அதுக்காக கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க் கொடுக்கக்கூடிய கடன், அது எந்த வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1992, 1989, 1988, 2004 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பல்க் இம்போர்ட் ஃபினான்ஸ் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணது 1989. இதெல்லாம் எக்ஸிம் பேங்கோடது. Question number 5. Exim Bank of India was established under dash. எக்ஸிம் பேங்க் எதன் பிரகாரம் உருவாக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1982, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1982, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1982ன்னு ஒன்று இல்லை.
அப்போ வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்குது, அது 81 82 இங்கே கொஸ்டின். நம்ம இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவை எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம், 1982. அப்போ 1982 உருவாக்கப்படணும்னா அதுக்கு முன்னாலே அந்த ஆக்ட் இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981. 81 இந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் இயற்றினாங்க. அதன் அடிப்படையில் 1982 எக்ஸிம் பேங்க் உருவாக்கப்பட்டது. Question number 6. 1982 Exim Bank was established with authorized capital dash. 1982 இந்த எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்கு உருவாக்கப்பட்டது. அதனுடைய அங்கீகரிக்கப்பட்ட முதல் அன்னைக்கு 1982 இது உருவாக்கப்படும் பொழுது அதனுடைய அங்கீகரிக்கப்பட்ட முதல் எவ்வளோ பணம், எவ்வளவு முதல் இருந்துச்சு, எவ்வளோ ஆதரைஸ்ட் கேபிட்டல் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. rupees 200 crores, 250 crores, 75 crores, rupees 150 crores கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆதரைஸ்ட் கேபிட்டல் இஸ் 200 crores, rupees 200 crores. இதனுடைய பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 75 crores. Question number 7. Export Import Bank of India is a dash entity. The Export Import Bank of India என்றது எதனுடைய entity? கவர்மெண்ட் கம்பெனியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உடதா, பப்ளிக் லிமிட்டடா, இல்லை நன் ஆஃப் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோடைய சிங்கிள் ஷேர் ஹோல்டர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமான, ஓன்டு ஹோலி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் எ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டிட்டி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டிட்டி, ஹோலி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கம்ப்ளீட்டாக அதோடைய ஓனர்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸிம் பேங்கோடது. 8th question. The operations of Exim Bank was governed by a dash. இந்த எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நிர்வாகம் பண்ணக்கூடியது யார்? எக்ஸிக்யூட்டிவ் போர்டா, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, ஃபினான்ஸ் மினிஸ்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸிம் பேங்க்கை கவர்ன் பண்ணுறது, அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டட் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த எக்ஸிம் பேங்க்ன்றது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வரும். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் தான் வரும். ஆனால் இதுக்கு வந்து இது தனி சட்டப்படி உருவாக்கப்பட்டதால் இதுக்கு தனியாக போர்டு இருக்கும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் இதை நிர்வகிப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுவாங்க. Question number 9. Pre-shipment loan is available from Exim Bank to Indian exporters for executing export orders where the production process exceed 180 days, period up to 180 days, exceeds 150 days, exceeds 90 days. இந்த ஆக்சுவலி நம்ம ரெண்டு விதமான லோன் இந்த எக்ஸிம் பேங்க் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ரெண்டு விதமான லோனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ப்ரீ ஷிப்மெண்ட் லோன், இன்னும் வந்து போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். அதாவது ஏற்றுமதி செய்வதற்கு முன்னால், இங்கேருந்து பொருளை ஏற்றி அனுப்புறதுக்கு முன்னால் உள்ள செலவு லோனு. அதுமாதிரி ஏற்றி அனுப்புறதுக்கு அப்புறம் போஸ்ட் ஷிப்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள லோன். இந்த ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் அதாவது நம்ம பொருளை நம்ம எந்த நாட்டுக்கு அனுப்பணுமோ அந்த நாட்டுக்கு ஏற்றி அனுப்புறதுக்கு முன்னால் உள்ள லோன் வந்து எக்ஸிம் பேங்க் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு ஆர்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. செயல்படுத்தும் போது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து 180 நாளைக்கு மேலே போனால் கொடுப்பாங்களா, இல்லை 180 நாள் வரைக்கும் கொடுப்பாங்களா, இல்லை 150 நாளுக்கு மேலே போனால் கொடுப்பாங்களா, இல்லை 90 நாளைக்கு மேலே போனால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டரை நம்ம செயல்படுத்துவதற்கு இல்லைனா இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆன காலம் வந்து 180 நாள் மேலே போனால் கிடைக்குமா, 180 நாளைக்கு உள்ளார இருந்தால் கிடைக்குமா, 150 நாளைக்கு மேலே போனால் கிடைக்குமா, இல்லை 90 நாளைக்கு மேலே இருந்தாலே இந்த லோன் கிடைக்குமா, ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கால அளவு வந்து 180 நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ப்ரீ ஷிப்மெண்ட் லோனை அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஆர்டர் கிடச்சிருச்சு, ஃபாரின்லேருந்து ஆர்டர் கிடச்சிருச்சு.
ஆனால் அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அதாவது செயல்படுத்துவதற்கு இவங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 180 நாளைக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா, எக்ஸீட் 180 டேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் அப்படின்ற ஒரு லோனை வந்து இந்த எக்ஸிம் பேங்க் கொடுக்கும். Question number 10, Export Credit and Guarantee Corporation was formed in the ECGC அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1982 1962 1964 நன் ஆஃப் தி எபோவா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 1964 தான் இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் வந்து தொடங்கப்பட்டது. Question number 11, Export Credit and Guarantee Corporation was the transformation of the dash. ஆக்சுவலி இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன்ஸ் ஆக்சுவலி தொடங்க கிடையாது. இது ஒரு வேறொரு ஸ்தாபனமாக தான் தொடங்கினாங்க. பட் 1964 இதோட நேமை வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் மாற்றி அதோட ஸ்கோப்பை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸ்கோப்பை வந்து கொஞ்சம் கூட வைடராக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு ரிஸ்க்கு வந்து கவர் பண்ணுறது, ரிஸ்க்கை கவர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரிஸ்க்கை கவர் பண்ணும், நம்மளுக்கு தெரியும். இப்போது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்குக்கு இன்சூர் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அது. அதாவது எல்லா கடன் கொடுக்கறதுக்கு எல்லாருமே இருக்காங்க, ஆனால் ரிஸ்க்கை ஏற்றெடுக்கிறதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது, கமர்ஷியல் ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க்கு எல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இந்த ரிஸ்கில் வரக்கூடிய நஷ்டத்தை சரி கட்டுறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் தொடங்கப்பட்டது. பின்னால் இது வந்து அதனுடைய ஸ்கோப் கேரண்டி கூட கொடுக்க தொடங்கினால இது வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் மாறிடுச்சு. எதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், எதை இப்படி எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் இசிஜிசின்னு மாற்றிட்டாங்க பேரை வந்து எக்ஸிம் பேங்கோடு தான். எரிக் இஆர்ஐசி தான். ஐடிபிஐயா நன் ஆஃப் தி எபோவா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிம் பேங்க் நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது இன்றைக்கி இருக்குது. ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இட் இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் நவ். எரிக் தான் இப்போ இல்லை. 1964 இந்த எரிக்கை வந்து நம்ம என்ன மாற்றிட்டோம், எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷனாக மாற்றிட்டோம். எரிக் அப்படின்றது எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ரிஸ்க்கை இன்சூர் பண்ணக்கூடிய கார்பரேஷன், எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அப்போ இந்த எரிக் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் இசிஜிசியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், மாற்றிட்டோம். Question number 12, the ECGC was not covers the risk met by exporters. நம்ம பார்த்தோம் எக்ஸ்போர்ட்டர் நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் நிறைய ரிஸ்க்கை சந்திப்பாங்க. அந்த என்னென்ன ரிஸ்க்கை சந்திக்கிறாங்களோ அந்த ரிஸ்க் எல்லாம் இவங்க கவர் பண்ணிடுவாங்க. அதனால் உண்டாகக்கூடிய நஷ்டத்தை இந்த இசிஜிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் கவர் பண்ணுவாங்க. இவங்க பாலிசி எடுத்தால் போதும். எந்தெந்த ரிஸ்க்கை வந்து நாட் கவர்னு கேட்டிருக்காங்க. கீழே 4 ரிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரிஸ்கில் எந்த ரிஸ்க்கை இந்த இசிஜிசி கவர் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. பையர்ஸ் இன்சால்வன்சி, பையர்ஸ் டிஃபால்ட் இன் பேமெண்ட், பையர்ஸ் ஃபெயிலியர் டு ஒப்டெயின் இம்போர்ட் லைசன்ஸ், ஃபெயிலியர் டு ஆக்செப்ட் கூட்ஸ் பை பையர். இதில் எந்த ரிஸ்க், இது எல்லாமே ரிஸ்க். பையர்ஸ் இன்சால்வன்சின்றது ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு பையர் நம்ம பொருளை இம்போர்ட் பண்ணிட்டார், வாங்கிட்டு அவர் என்ன பண்ணோம், வாங்கிட்டு பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்கறதுக்கு நம்ம டெஃபர்ட் பேமெண்ட் சிஸ்டத்தில் கொடுத்தோம். பின் அவர் கொடுப்பார், ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளார அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயோ இல்லை பர்டிகுலர் டைம் முடிஞ்சோ நம்மளுக்கு கொடுப்பார். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் என்ன ஆகிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட பொருள் வாங்கினதுக்கப்புறம் அவர் என்ன ஆகிட்டார்னா இன்சால்வெண்ட் ஆகிட்டார், நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டார். அவர் கடன் கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ அவரால் கடன் கொடுக்க முடியாது. அப்புறம் நம்மளுக்கு வந்து நஷ்டம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆளுக்கு நஷ்டம். அந்த ரிஸ்க்கை கவர் பண்ண மாட்டாங்களா? இல்லை பையர்ஸ் டிஃபால்ட் இன் பேமெண்ட், நம்மகிட்ட பொருள் வாங்கின ஆள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணாமல் டிஃபால்ட் பண்ணிட்டார், அதாவது பேமெண்ட் பண்ணாமல் போயிட்டார். அந்த ரிஸ்க்கு பேமெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு நஷ்டம். அந்த நஷ்டத்தை இசிஜிசி கவர் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா நாட் கவர் தான் கேட்டிருக்காங்க. இல்லை பையர்ஸ் ஃபெயிலியர் டு ஒப்டெயின் இம்போர்ட் லைசன்ஸ், நம்மகிட்ட பொருளை வாங்கக்கூடிய ஆள் வந்து இம்போர்ட் லைசன்ஸை வாங்கவே இல்லை, அதுக்கு வாங்காமல் விட்டுட்டார். இம்போர்ட் லைசன்ஸ் இறக்குமதி பண்ணுறதுக்கான லைசன்ஸை வாங்காமல் விட்டுருக்காரு. அப்போ அவர் நம்ம பொருளை அனுப்பி கொடுத்தா அது நம்மளுக்கு நஷ்டம், அவர் பணம் கொடுக்க மாட்டார், நஷ்டம்.
ஃபெயிலியர் டு அக்செப்ட் கூட்ஸ் பை பையர். நம்ம பொருளை அனுப்பி கொடுத்துட்டோம், பட் பையர் வந்து அந்த கூட்ஸை அக்செப்ட் பண்ணல, அப்போ நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படும். இந்த நஷ்டத்தை கவர் பண்ண மாட்டாங்களா? இதில் எந்த நஷ்டத்தை கவர் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை கவனிக்கணும். நாட் கவர். பையர்ஸ் இன்சால்வன்சி ஆகிட்டா இசிஜிசி அந்த ரிஸ்க்கு கவர் பண்ணும். அதேமாதிரி பையர் வந்து பேமெண்ட் பண்ணாமல் டிஃபால்ட் பண்ணால் அந்த ரிஸ்கையும் இசிஜிசி கவர் பண்ணும். அதே மாதிரி பையருக்கு பொருளை அனுப்பி கொடுத்து அந்த பொருளை வாங்காமல் அவர் விட்டுட்டாருன்னா அதனால் ஏற்படக்கூடிய நட்டத்தையும் ஃபெயிலியர் டு அக்செப்ட் கூட்ஸ் பை பையர் இஸ் ஆல்சோ அக்செப்டட், இஸ் ஆல்சோ கவர்ட் பை இசிஜிசி. அப்போ எது கவர் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பையர்ஸ் ஃபெயிலியர் டு அப்டைன் இம்போர்ட் லைசன்ஸ். அவர் பையர் வந்து மட்டும் பொருள் வாங்கக்கூடிய ஆள் வந்து இம்போர்ட் லைசன்ஸ் முன்னாலே வாங்கி வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அவர் இம்போர்ட் லைசன்ஸ் ஒப்டைன் பண்ணுறதுக்கு ஃபெயிலாக இருந்தால், கிடைக்காமல் இருந்தால் நம்ம பொருள் அனுப்பி கொடுத்தா அது நம்ம ரிஸ்க். இசிஜிசி அதை ஏற்றுக்காது. ஏன்னா நம்ம வந்து தவறான ஆளுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அவருக்கு இம்போர்ட் பண்ண முடியும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். சட்டப்படி இம்போர்ட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவர் இம்போர்ட் பண்ண முடியும், நம்ம பொருளை அவருக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அவர் இம்போர்ட் லைசன்ஸ் இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தால் வச்சுக்கோங்க, அதுக்கு காரணம் நம்மளுடைய நெக்லிஜென்ஸ். அதனால் இது மட்டும் இசிஜிசி கவர் பண்ண மாட்டாங்க. பையர்ஸ் ஃபெயிலியர் டு அப்டைன் இம்போர்ட் லைசன்ஸ். Question number 13. The standard policy of ECGC is issued. இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம சொன்னால் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்கன்னு. அதாவது லாஸ் ஏதாச்சும் உண்டாயிடுச்சுன்னா, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏதாவது லாஸ் உண்டாயிடுச்சுன்னா, எக்ஸ்போர்ட்டருக்கு லாஸ் உண்டாயிடுச்சுன்னா அதை கவர் பண்ணுறதுக்காக பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாலிசி எப்படிப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 90% ஃபார் பொலிட்டிக்கல் ரிஸ்க்கும் 60% ஆஃப் கமர்ஷியல் ரிஸ்க்கும் கவர் பண்ணக்கூடிய பாலிசியாக, 90% ஃபார் போத் பொலிட்டிக்கல் அண்டு கமர்ஷியல் ரிஸ்க்கா, கமர்ஷியல் அதேமாதிரி பொலிட்டிக்கல் ரிஸ்க்னால் உண்டாகக்கூடிய நஷ்டத்தில் 90% கவர் பண்ணக்கூடிய இப்போ ஸ்டாண்டர்ட் பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்களா, இல்லை 60% ஃபார் போத் பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் ரிஸ்க்கா? நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இசிஜிசி இஸ் இஷ்யூட் 90% ஃபார் போத் பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் ரிஸ்க். கமர்ஷியல் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, 90% கவர் பண்ணக்கூடிய பாலிசியை இஷ்யூ பண்ணுவாங்க. தட் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் பாலிசி ஆஃப் இசிஜிசி, எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் பாலிசி கவர்ஸ் 90% ஃபார் போத் பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் ரிஸ்க். Question number 14. Specific policies are designed to protect Indian firms against the risk of not receiving payment in respect of the specific policy. ஸ்பெசிஃபிக் பாலிசி என்பது ஒரு குறிப்பிட்ட காப்பீடு பாலிசி, காப்பீட்டு திட்டங்கள். ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஃபர்ம்ஸை, இந்தியாவுடைய ஒரு நிறுவனத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக. எதுக்கு எகென்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் ஆஃப் நாட் ரிசீவிங் பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி, பேமெண்ட் நம்மளுக்கு கிடைக்காமல் போகலாம், அதுக்காக. எந்த பேமெண்ட் கிடைக்காமல் போனால் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ஸ் ஆன் டெஃபர்ட் பேமெண்ட் டேர்ம், சர்வீஸ் ரெண்டர் டு ஃபாரின் பார்ட்டிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ஆல் தி அபோவ். அதாவது டெஃபர்ட் பேமெண்ட் டேர்மில், அதாவது நம்ம இன்றைக்கி பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம், பட் இம்போர்ட் பண்ணக்கூடிய நபர் வந்து அதுக்கு பேமெண்ட் வந்து பின்ன தான் கொடுப்பாரு அல்லது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாரு. தட் இஸ் கால் எக்ஸ்போர்ட் ஆன் டெஃபர்ட் பேமெண்ட் டேர்ம். அதே மாதிரி ஃபாரின் பார்ட்டிஸ்க்கு நம்ம சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருப்போம். சர்வீஸ்னால் டிஃப்ரெண்ட் சர்வீஸ்னு பார்த்தோம். இன்சூரன்ஸ் சர்வீஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்குது, இந்த மாதிரி பல சர்வீசஸ் இருக்குது. இந்த மாதிரி சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருப்போம் ஃபாரின் பார்ட்டிஸுக்கு, அதுலேருந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்திருக்காது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த கீட்டர்ன் அப்படின்னு சொல்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்க்ளூடிங் கீட்டர்ன். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் பண்ணியிருப்போம், அதுக்கான பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். இதில் எந்த பேமெண்ட் நமக்கு ரிசீவ் பண்ணாமல் இருந்தால், தட் இஸ் ஆல்சோ ரிஸ்க், அதுக்கு எகென்ஸ்டாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் பாலிசியை நம்ம எக்ஸிம் பேங்க்லேருந்து இசிஜிசியில் எடுத்து வச்சுருந்தால், இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும். எந்த கேட்குறாங்க, எக்ஸ்போர்ட் ஆன் டெஃபர்ட் பேமெண்ட் டேர்மில் எடுத்திருந்தாலோ, சர்வீஸ் ரெண்டர் டு ஃபாரின் பார்ட்டிஸா, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல் தி அபோவ் இஸ் கரெக்ட். இதில் எந்த நடந்தாலும் சரி, டெஃபர்ட் பேமெண்ட்டுக்கு பொருள் அனுப்பி கொடுத்து பணம் வராமல் இருந்தாலும் சரி, ஃபாரின் பார்ட்டிஸ்க்கு சர்வீஸ் ரெண்டர் பண்ணி அதுலேருந்து பணம் வராமல் இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி அதுலேருந்து பணம் ரிசீவ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, நம்மளுடைய நாட்டினுடைய நிறுவனத்துக்கு
பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பாலிசி தான் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி above. Question number 15. Standard policy issued by ECGC to exporters to protect them against payment risk involving in export on long-term credit, short-term credit, medium-term credit, all the above. The ECGC, Export Credit and Guarantee Corporation of India, ஸ்டாண்டர்ட் பாலிசி இஷ்யூ பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்டருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. எதுக்கு எகென்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகனா பேமெண்ட் ரிஸ்க் இன்வால்விங் தி எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி தொடர்புடைய செலுத்துவதற்கான ரிஸ்க் கவர் பண்ணுறது. எப்படிப்பட்ட பேமெண்ட் ரிஸ்க் அப்படின்னு கேட்குறாங்க. லாங் டேர்ம் கிரெடிட்டாக, நீண்ட கால கடனா, குறுகிய கால கடனா, அதேமாதிரி மீடியம் டேர்ம் கிரெடிட்டாக, ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இசிஜிசியோடைய இந்த ஸ்டாண்டர்ட் பாலிசி எந்த ரிஸ்க்கு கவர் பண்ணு கேட்டிங்கன்னா ஒன்லி ஷார்ட் டேர்ம் கிரெடிட், குறுகிய கால கடனுக்கான ரிஸ்க்கை மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 16. ஃபினான்ஷியல் கேரண்டீஸ் issued by Export Credit and Guarantee Corporation to banks in India to protect them from risk of loss involved in their extending financial support to exporters at the pre-shipment stages, post-shipment stages, both A and B, none of these அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த இசிஜிசி ஆக்சுவலி நாட் ஓன்லி இன்சூரன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை, தே ப்ரொவைட் கேரண்டி சர்வீஸ் ஆல்சோ, ஃபினான்ஷியல் கேரண்டியும் கொடுப்பாங்க. அதனால தான் எரிக் அப்படின்னு இருந்தது, எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படி இருந்த பேரை 1964 இசிஜிசின்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா இதோடைய ஸ்கோப் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷனோட வந்து ஃபினான்ஷியல் கேரண்டி கொடுப்பாங்க இந்தியன் பேங்க்ஸுக்கு. எதுக்காக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. அவங்க வந்து இந்த இந்தியன் பேங்க்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணும்போது அதுலேருந்து ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்குக்கு யார் கேரண்டி கொடுப்பாங்கன்னா, இவங்க லோன் கொடுத்தாலும் அந்த லோனு திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ற கேரண்டி வந்து இந்த இசிஜிசி நம்மளுடைய பேங்க்குக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கலன்னா இசிஜிசி கொடுத்துரும் இந்த பேங்க்குக்கு. அவங்க கேரண்டி கொடுக்குறனால அவங்க வந்து அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுவாங்க. எந்த லாஸ், எதுக்காக எக்ஸ்போர்ட் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சப்போர்ட், ப்ரீ ஷிப்மெண்ட் ஸ்டேஜுக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய லோனுக்கா, போஸ்ட் ஷிப்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொடுக்கக்கூடிய லோனுக்கா, இல்லை போத் ஏ அண்ட் பியா, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி, ரெண்டுமே. நம்ம பொருளை அனுப்புறதுக்கு முன்னால் இந்தியாவில் பொருளை, அதாவது ஏற்றுமதி பண்ணுறதுக்கான பொருளை நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுறோம், இங்கே ப்ராசஸ் பண்ணுறோன்னா அது ப்ரீ ஷிப்மெண்ட் ஸ்டேஜ், நம்ம ஏற்றி அனுப்புறதுக்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ். அப்போது அதுக்கும் லோன் கொடுப்பாங்க, அந்த லோனுக்கும் இசிஜிசி கேரண்டி கொடுக்கும். அதேமாதிரி போஸ்ட் ஷிப்மெண்ட் ஸ்டேஜ், இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி அனுப்பிடுவோம். அனுப்பி அந்த பொருள் வந்து அந்த இம்போர்ட்டருக்கு போய் சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு அந்த ஃபினான்ஸ்க்கான ரிஸ்க்கையும் இசிஜிசி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கேரண்டி பண்ணி கொடுப்பாங்க நம்மளுடைய இந்தியன் பேங்க்ஸுக்கு. கொஸ்டின் நம்பர் 17. ரிஸ்க்ஸ் நாட் இன்சூர்ட் பை தி இசிஜிசி. நம்ம பார்த்தோம் இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷன் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை இன்சூர் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க, இந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க இசிஜிசி. ஆனால் சில ரிஸ்க்கை மட்டும் இன்சூர் பண்ண மாட்டாங்க, ரிஸ்க் நாட் இன்சூர்டு. இசிஜிசி வந்து சில ரிஸ்க்கை வந்து அவங்க இன்சூர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதுக்கு பணம் தர மாட்டாங்க, நஷ்டஈடு கொடுக்க மாட்டாங்க, காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டாங்க. என்னென்னு பாருங்கள், இன்சால்வன்சி ஆஃப் தி பையர், டிஸ்பியூட் இன் குவாலிட்டிஸ், சிவில் டிஸ்டர்பன்சஸ், பையர்ஸ் டிஃபால்ட் இன் பேமெண்ட், அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 4மே ரிஸ்க் தான். இந்த 4 ரிஸ்கில் ஒரு ரிஸ்க்குக்கு மட்டும் இசிஜிசி வந்து இன்சூர் பண்ண மாட்டாங்க. அந்த ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா நஷ்ட ஈடு கொடுக்க மாட்டாங்க, காம்பன்சேட் பண்ண மாட்டாங்க. இன்சால்வன்சி ஆஃப் தி பையர் அப்படி பார்த்தோம். பையர் நம்மகிட்ட பொருளை இறக்குமதி பண்ணக்கூடிய நபர், ஃபாரினில் இருக்கக்கூடிய நபர், அவர் வந்து இன்சால்வெண்ட் ஆகி போயிட்டால் அந்த பணத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுடைய பணத்தை தரப்ப முடியாது, அவருக்கு தரமாட்டார். அப்போ அது நஷ்டம். அந்த நஷ்டத்தை இசிஜிசி கவர் பண்ணும். அதுக்கான பாலிசி நம்ம எடுத்திருந்தால் அதை காம்பன்சேட் பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல் இன்சூர்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவில் டிஸ்டர்பன்சஸ், நம்ம பையர்
கண்ட்ரியில், அதாவது நம்ம பொருளை வாங்கின இம்போர்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் சிவில் டிஸ்டர்பன்சஸ், உள்நாட்டு போர் நடக்கிறதோ இல்லை போர் நடந்ததோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அந்த இம்போர்ட்டருக்கு, அங்கே இருக்கக்கூடிய இறக்குமதியாளருக்கு, நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டருக்கு, ஏற்றுமதியாளருக்கு பணம் தர முடியல அப்படின்னா அந்த நஷ்டத்தை வந்து, எக்ஸ்போர்ட்டருக்கு ஏற்படுகின்ற அந்த நஷ்டத்தை வந்து இசிஜிசி இன்சூரன்ஸில் கவர் பண்ணும். அதேமாதிரி பையர்ஸ் டிஃபால்ட் இன் பேமெண்ட், நம்ம பொருளை அனுப்பிட்டோம் பையருக்கு, நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, எக்ஸ்போர்ட்டர் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. பட் இம்போர்ட்டர், அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பையர் அந்த பணத்தை பே பண்ணலை, பையர்ஸ் டிஃபால்ட் இன் பேமெண்ட், அந்த மாதிரி நஷ்டம் வந்தாலும் இசிஜிசி அந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணும். அப்போ எது இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா டிஸ்பியூட் இன் குவாலிட்டிஸ், நம்ம பொருளை அனுப்புகிறோம் ஃபாரின் கண்ட்ரி, அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பையர் வந்து பணம் தர மாட்டேன்னு சொல்கிறாரு பிகாஸ் ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டி, ரொம்ப மோசமான குவாலிட்டியில் பொருள் அனுப்பியிருப்போம், அதனால் பிரச்சனை ஏற்பட்டனால அவருக்கு வந்து பணம் தர மாட்டார், அப்போ நஷ்டம் உண்டாகும். அந்த நஷ்டத்தை வந்து இசிஜிசி கவர் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இட் இஸ் அ மிஸ்டேக் ஆஃப் எக்ஸ்போர்ட்டருடைய கையிலேருந்து வரக்கூடிய மிஸ்டேக், குவாலிட்டி வந்து டிஸ்பியூட் ஆயிடுச்சு, அதோடைய தரத்தில் வந்துட்டு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது எக்ஸ்போர்ட்டருடைய ப்ராப்ளம், அது இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரிஸ்க் நாட் இன்சூர்ட் பை தி இசிஜிசி இஸ் டிஸ்பியூட் இன் குவாலிட்டிஸ். Question number 18. Functions of ECGC, எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷனுடைய செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வித் இட்ஸ் ஓன் கிரெடிட் ரேட்டிங். கிரெடிட் ரேட்டிங் இருக்குது, அதாவது நல்லா கரெக்டாக பணம் கொடுப்பாங்களா, எல்லாத்துக்குமே கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷனே தன்னுடைய ஓன் கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோடைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், அதுக்கு ஒரு ரேட்டிங் இவங்களே கொடுத்துருவாங்க, கிரெடிட் ரேட்டிங் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டருக்கு. இது ஃபங்க்ஷனாக. இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் ரிஸ்கில் உருவக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா, இல்லை எக்ஸ்போர்ட்டருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எதுக்குன்னா இந்த பேட் டெப்ஸை ரிகவர் பண்ணுறதுக்கு, அதாவது வராக்கடனை நம்ம பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் ஃபாரின் கண்ட்ரிக்கு, ஃபாரினருக்கு பையர் வந்து கொடுக்காமல் போனால் பேட் டெப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை ரிகவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் வந்து எது வந்து இசிஜிசியோட ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இது மூணுமே இசிஜிசியோட ஃபங்க்ஷன் தான். அதாவது தன்னுடைய ஓன் கிரெடிட் ரேட்டிங்கில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்போர்ட்டருக்கு ப்ரொவைட் பண்ணும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்போர்ட்டருக்கு ப்ரொவைட் பண்ணும். அதுமாதிரி பேமெண்ட் ரிஸ்க் எகென்ஸ்டாக இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணும். எக்ஸ்போர்ட்டருக்கு வந்துட்டு பேட் டெப்ஸை ரிகவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் தான். இந்த யூரோப்பியன் யூனியன் பார்த்தோம், யூரோப்பியன் யூனியன் இல்லைன்னா இஇசி, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, இதோடைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் யூனியன் ஆஃப் டேஸ் மெம்பர் ஸ்டேட். இன்றைக்கி எத்தனை மெம்பர் ஸ்டேட் அதில் இருக்காங்க யூரோப்பியன் யூனியனில்? ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இணைஞ்சு சிங்கிள் மார்க்கெட்டாக பண்ணதாக நம்ம அந்த இதை படிச்சிருக்கோம். எத்தனை மெம்பர் ஸ்டேட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 மெம்பர் ஸ்டேட் இன்றைக்கி இருக்காங்க. 27 நாடுகள் இருக்குது. ஆக்சுவலி 28 இருந்துச்சு, அதில் ஒரு நாடு விலகிருச்சு, அது என்னன்றது பார்க்கலாம். 20th கொஸ்டின், யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இஇசி, அதாவது யூரோப்பியன் யூனியன் which is now known as யூரோப்பியன் யூனியன் was established in. இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இஇசி, அதாவது யூரோப்பியன் யூனியன் எப்போ உருவாக்கப்பட்டது? 1958லையா, 1962லையா, 1982லையா, 1978லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 1958. 1958ல் தான் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி உருவாக்கப்பட்டது. குறைந்த நாடுகள் மட்டும்தான் அன்றைக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மீதி உள்ள நாடுகள்லாம் ஒவ்வொரு ஆண்டுகள் போக போக அவங்களாம் சேர்ந்து இன்றைக்கி 27 நாடுகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், மெம்பராக இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, அதர்வைஸ் கால்ட் யூரோப்பியன் யூனியனில். இது தொடங்கப்பட்டது வந்து 1958ல் தொடங்கினாங்க. இன் 1958, 1958ல் இஇசி, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்ட் தி ட்ரீட்டி ஆஃப். இந்த 1958ல் ஒரு ஒப்பந்தம் உருவாச்சு, இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி உருவாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் உருவாச்சு. ட்ரீட்டி, என்ன ட்ரீட்டி? ட்ரீட்டி ஆஃப் பாரிஸா, ட்ரீட்டி ஆஃப் பெர்லினா,
ட்ரீட்டி ஆஃப் ரோமா, ட்ரீட்டி ஆஃப் லெசம்பர்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி 1958 உருவாவதற்கு காரணமாக இருந்த ட்ரீட்டி வந்து ட்ரீட்டி ஆஃப் ரோம். Question number 22. Dash is the consultative body of the European Economic Community. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி EEC யூரோப்பியன் யூனியனில் 5 விதமான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த யூரோப்பியன் கம்யூனிட்டியோடைய ஆர்கனைசேஷனில் கன்சல்டேட்டிவ் பாடி, அது ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பு. கன்சல்டேட்டிவ் பாடி எது? கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய, கலந்து ஆலோசித்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. யூரோப்பியன் கவுன்சிலா, யூரோப்பியன் பார்லிமெண்ட்டா, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸா, கோர்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கன்சல்டேட்டிவ் பாடி அப்படின்றது வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட். யூரோப்பியன் பார்லிமெண்ட் தான் கன்சல்டேட்டிவ் பாடி. யூரோப்பியன் கவுன்சில் தான் பவர்ஃபுல் பாடி. அது என்னன்றது பார்க்கலாம். கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், கோர்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸும் என்னென்னு பார்த்துருக்கோம். இங்கே கன்சல்டேட்டிவ் பாடி வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட். which of the following countries is not a part of founding member of EEC? இந்த EEC யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, அதர்வைஸ் கால் யூரோப்பியன் யூனியனில் தொடங்கும் பொழுது ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இதில் ஒன்றும் கிடையாது. ஃப்ரெஞ்ச், இட்டாலி, யுனைடெட் கிங்டம், லெசம்பர்க், இதில் எந்த நாடு இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி தொடங்கும் போது மெம்பராக கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் யுனைடெட் கிங்டம். யுனைடெட் கிங்டம் தான் இதில் மெம்பராக கிடையாது. ஃப்ரான்ஸ், இட்டாலி, லெசம்பர்க் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி EEC. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்துச்சு. Question number 24. Founding members of EEC are called. இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, அதர்வைஸ் கால்டு யூரோப்பியன் யூனியன், இதை வந்து உருவாக்கப்பட்ட நாடுகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்னர் 6ன்னு சொல்லுவோமா, அவுட்டர் 7 சொல்லுவோமா, இன்னர் 7 சொல்லுவோமா, நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் EEC ஆர் கால்டு இன்னர் 6. 6 நாடுகள் சேர்ந்து தான் இது உருவாக்குனாங்களே, அதனால் இதுக்கு பேர் வந்து இன்னர் 6 அப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. Question number 25. The dash were those countries formed the European Free Trade Association. Dash were those countries formed the European Free Trade Association. யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனை உருவாக்கின நாடுகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்னர் 6ன்னு சொல்லுவோமா, அவுட்டர் 7 சொல்லுவோமா, இன்னர் 7 சொல்லுவோமா, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அவுட்டர் 7. அதான் 2 வார்த்தைகள் பார்த்தோம். இந்த யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனை உருவாக்குறது அவுட்டர் 7ம், இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியை உருவாக்குனது வந்து இன்னர் 6ம். 6 நாடுகள், இதில் 7 நாடுகள் இருக்கும். Question number 26. The presidency of Council of European Community. நம்ம பார்த்தோம் யூரோப்பியன் கம்யூனிட்டி, தட் இஸ் கால்ட் EEC யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியில் கவுன்சில் 5 ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் டாப் மோஸ்ட் இது வந்து கவுன்சில் தான். அந்த கவுன்சிலுடைய பிரசிடென்ட், அந்த கவுன்சிலுடைய பிரசிடென்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த 27 நாடுகளுக்கும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ எவ்ரி 2 இயர்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா, எவ்ரி 4 இயர்ஸ்ங்கிறத மாற்றிட்டே இருப்பாங்களா, எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு மாற்றிட்டே இருப்பாங்களா, 9 மந்த்ஸ் எவ்ரி 9 மந்த்ஸ்க்கு மாற்றிட்டே இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் கம்யூனிட்டி வந்து இதுதான் பவர்ஃபுல் பாடி. இந்த பவர்ஃபுல் இருக்கக்கூடிய இந்த பாடியோட பிரசிடென்ட் வந்து ரொட்டேஷன் பேஸில் ஒவ்வொரு கண்ட்ரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கண்ட்ரி இதோட பிரசிடெண்ட்டாக ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி யுனைடெட் கிங்டம் இப்போ கிடையாது. நெதர்லாண்டு ஒரு 6 மாதம் அதோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தால் அடுத்து பெல்ஜியம் 6 மாதம் இருக்கும். அப்படி 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இதோடைய பிரசிடென்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Question number 27. Legislative body of the European Economic Community is. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியில் நிறைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னு இது சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அமைப்பு. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியில் லெஜிஸ்லேட்டிவ் பாடி சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூரோப்பியன் கவுன்சிலா, யூரோப்பியன் கமிஷனா, யூரோப்பியன் பார்லிமெண்ட்டா, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் யூரோப்பியன் கவுன்சில் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. லெஜிஸ்லேட்டிவ்
பாடி வந்து யூரோப்பியன் கவுன்சில். இவங்க தான் சட்டம் இயற்றக்கூடியது. அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேலை தான் யூரோப்பியன் கமிஷன். யூரோப்பியன் கமிஷன்றது அப்போ எக்ஸிக்யூட்டிவ் பாடி. யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து கன்சல்டேட்டிவ் பாடி. கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கண்ட்ரிக்கு, அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இடையில், இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு இடையில் வரக்கூடிய டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கிறது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதை விட்டால் இந்த பாடி அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பியன் கவுன்சில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி, யூரோப்பியன் கமிஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி, யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து கன்சல்டேட்டிவ் பாடி. அப்போ இங்கே லெஜிஸ்லேட்டிவ் பாடி கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஹையஸ்ட் அத்தாரிட்டி, டிசிஷன் மேக்கிங் பாடி, அதுதான் யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம். Question number 28. Last polity admitted in European Economic Community. European Economic Community, otherwise called European Union, உருவாக்கப்பட்டது 1950. பார்த்து நம்ம வந்து இந்த 1954 உருவாக்குனதாக பார்த்தோம். இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியில் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 27 நாடுகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் லாஸ்ட்டாக யார் சேர்ந்தாங்க, எந்த கண்ட்ரி சேர்ந்துச்சுன்னு கேட்குறாங்க. மெம்பரா ஆஸ்ட்ரியாவா, பெல்ஜியமா, கொரேஷியாவா, கிரீஸான்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் கால்ட் கொரேஷியா. இவங்க தான் லாஸ்ட்டாக யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியில் சேர்ந்த நாடு. கொஸ்டின் நம்பர் 29. 31st January 2020 which country was withdrawn from the European Economic Community? 31st January 2020 இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியில் இருந்த ஒரு நாடு அதிலிருந்து விலகிருச்சு. எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸா, நெதர்லாண்ட்ஸா, பெல்ஜியமா, யுனைடெட் கிங்டமான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட், பெல்ஜியம் இதெல்லாம் ஃபவுண்டர் இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியை உருவாக்குனது 1958லேருந்தே அவங்க மெம்பராக இருக்காங்க. அவங்க தான் உருவாக்குனாங்க. அவங்க தான் இன்னர் சிக்ஸில் இருக்கக்கூடிய 3 நாடுகள். யுனைடெட் கிங்டம் தான் லேட்டாக சேர்ந்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டாக வெளியேறின நாடு அவங்க தான். 31st January 2020 அவங்க வந்து யுனைடெட் கிங்டம் அதிலிருந்து வெளியேறிட்டாங்க. அதனால் 28 நாடுகள் இருந்தது, இப்போ 27 நாடுகள் தான் அதில் மெம்பராக இருக்குது. Question number 30. Which one of the is not an objective of European Economic Community? இதில் கீழே வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் இதனுடைய நோக்கம் கிடையாது. என்னன்னு கேட்டிருக்காங்க. Elimination of customs duty, common commercial policy towards third countries, creation of European Social Fund, restriction of free movement of person, service and capital. இதில் எது வந்து யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியோடைய ஒரு ஆப்ஜெக்டிவ் கிடையாது, நோக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. which one is not an objective of European Economic Community? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்றது யூரோப்பியன் யூனியன் பார்த்தோம். சிங்கிள் மார்க்கெட், ஒரே மார்க்கெட். யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் ஒரு சிங்கிள் மார்க்கெட்டை ஆக்ட் பண்ணும். அப்போது சிங்கிள் ஆக்டை மார்க் பண்ணும்போது எலிமினேஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டிஸ், அங்கே கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்காது. காமனான ஒரு டேரிஃப் தான் இருக்கும் தவிர கஸ்டம் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளார போகும்போது ஒரு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கஸ்டம் டியூட்டி கிடையாது. ஸோ தட் இஸ் அ ஆப்ஜெக்டிவ் தான், கரெக்ட் தான். காமன் கமர்ஷியல் பாலிசி டுவர்ட்ஸ் தேர்ட் கண்ட்ரி, அவங்க இந்த 27 நாடுகளும் மற்ற நாடுகள் கூட வியாபாரம் பண்ணும் பொழுது அவங்க எந்த கொள்கையை கடைபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க நாட்டுடைய கொள்கை கிடையாது. இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன கொள்கை இருக்கோ அந்த கொள்கையை தான் கடைபிடிக்கணும். காமனான ஒரு கமர்ஷியல் பாலிசி இருக்கும் 3வது நாடுகள் கூட வியாபார ஒப்பந்தங்கள் பண்ணும் பொழுது. தட் இஸ் ஆல்சோ ஆப்ஜெக்டிவ் ஆஃப் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. அடுத்து தேர்ட் பாருங்கள், கிரியேஷன் ஆஃப் யூரோப்பியன் சோசியல் ஃபண்ட். யூரோப்பியன் சோசியல் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை உருவாக்குனாங்க. தட் இஸ் ஆல்சோ ஆப்ஜெக்டிவ் ஆஃப் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி தான். இந்த ஃபண்டை எதுக்காக யூஸ் பண்ணாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறதுக்காகவும் பீப்புளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. பாக்கி ஒன்று தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதோடைய ஆப்ஜெக்டிவ் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியோட ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சிங்கிள் மார்க்கெட் இன் யூரோப். எல்லா நாடுகளுக்கு இடையில ஈஸியாக நம்ம பொருளை கொண்டு போகலாம், ஆளுங்க போகலாம், சர்வீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கேபிட்டலும் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே லாஸ்ட் ஒன்று வந்து ஒரே ஒரு வார்த்தையை மாற்றாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப், தடை பண்ணிட்டாங்க. பர்சன் மூவ் பண்ண முடியாது, சர்வீஸ் மூவ் பண்ண முடியாது, கேபிட்டல் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு தப்பு.
அது வந்து ஆப்ஜெக்டிவ் கிடையாது, அது நீக்கிறோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் பண்ணுறது தான் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியுடைய ஆப்ஜெக்டிவ். இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இதுதான் ஆப்ஜெக்டிவ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் நாட் ஏ ஆப்ஜெக்டிவ். பாக்கி மூணுமே யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியுடைய ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஷன் டி இஸ் தி not an objective of European Economic Community. Question number 31. The EEC, European Economic Community, has emerged as a single market from January 1st, 1958, 1995, 1982, 2012 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1958 வந்து இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, அதாவது யூரோப்பியன் யூனியன் உருவாக்கப்பட்டது. அந்த டைமில் 6 நாடுகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் போகும்போதும் புதிய புதிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் இதில் மெம்பராக தொடங்கினாங்க. லாஸ்ட்டாக இந்த ஜனவரி 1 எந்த வருஷத்தில் மொத்த ஐரோப்பாவும் பெரும்பான்மையான கண்ட்ரிகள் என்ன ஆகிட்டாங்கன்னா ஒரு சிங்கிள் மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஹேஸ் எமர்ஜ்ட் ஆஸ் அ சிங்கிள் மார்க்கெட். அது வரைக்கும் சில நாடுகள் மட்டும் சேர்ந்து அந்த நாடுகளுக்குள்ளார மட்டும் தான் இருந்துச்சு. மொத்தமாக ஒரு சிங்கிள் மார்க்கெட்டாக மாறினது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 1, 1995. ஜனவரி 1, 1995 தான் சிங்கிள் மார்க்கெட்டாக மாறினாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த ஆல்ரெடி நான் 3 வீடியோ, இந்த 3 டாப்பிக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த 3 வீடியோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் சில கொஸ்டின் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, இதுக்காகவே நான் எடுத்தது இருந்துச்சு. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போது இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் நோட் எடுத்து வச்சுட்டு நான் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே அந்த ஆன்சரை நோட் பண்ணி வச்சிடணும். சொல்லும்போது அதுக்கு டிக் அடிக்கலாம், தப்பு போட்டு வச்சு கரெக்டானது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த வீடியோஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, எந்த அளவுக்கு உங்களால் மைண்டில் வைக்க முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரிப்பீட்டடாக பண்ணால் மட்டும்தான் நம்ம மைண்டில் நிற்கும். இந்த மாதிரி நீங்களே நிறைய கொஸ்டின்ஸை இதுலேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை பேஸ் பண்ணி இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் படிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு நம்மளுடைய சேனல் மட்டும் கிடையாது, பல பேர் சேனலில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சேனலெல்லாம் பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இனியும் நிறைய கொஸ்டின்ஸும் நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். ஸோ எங்கேயெல்லாம் உங்களுக்கு சோர்ஸ் இருக்கோ, இந்த ஐடியா இந்த படிக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்கோ, எல்லா சோர்ஸையும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.